ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்ரு ரெட்டைகுளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு 30 to 40 மாடு, 25 மாடுகள் நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா பண்ணை தேவைக்கு ஒரு 25 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் உள்ள மாடு, 20 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் உள்ள மாடுகள் தேவைப்படுறவங்களுக்கும் இருக்குது. ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு மீடியமாக கறந்தால் போதும். ஒரு 6 5 11 லிட்டரு, ஒரு 5 5 10 லிட்டரு, ஒரு 13 லிட்டரு ரேஞ்சில் கறக்கக்கூடிய டைப்பில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் எப்போதும் மாடுகள் அவைலபிளில் இருக்கும். ஒரு பண்ணைக்கு ஒரு 18 லிட்டரு, 20 லிட்டரு, 25 லிட்டரு கறக்கணும் வைக்கக்கூடிய டைப்பில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் மாடுகள் எப்போதும் நம்ம பண்ணையில் அவைலபிளில் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2வது ஈத்து மாடுகள். நம்ம பண்ணை இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம நம்பர்னு பார்த்திங்கன்னா 7639911602. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகளும் இருக்குது, மீடியம் டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. உங்கள் ஏரியா, உங்கள் கிளைமேட்டோட சிச்சுவேஷனை சொன்னீங்கன்னா, இப்போ ராமநாதபுரம் அப்படின்னா வெயில், அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மாடுகள் கொடுப்போம். நாகர்கோவில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம கூலிங் கிளைமேட்டு, நாகர்கோவில் மார்த்தாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம காட்டுற இந்த சுஸ் டைப் மாடு நாகர்கோவில் மார்த்தாண்டம் கேரளா. ஆனால் இது மாடு நம்ம காட்டிலே மேய்ஞ்சு வளர்ந்த மாடு தென்காசியில் பிறந்து வளர்ந்து காட்டில் மேய்ஞ்ச மாடு. அப்படி உள்ள மாடுகள் மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடுகளும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கொடுத்தா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பண்ணையில் இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு மாடு நிலச்சி நிற்கக்கூடிய டைப்பில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் கேட்கக்கூடியவங்களுக்கு மேய்ச்சல் முறையில் உள்ள மாடுகளும், பண்ணை தேவைக்கு உள்ளவங்களுக்கு நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நேரில் வந்து இந்த மாடுகளை நேரிலே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். எந்த மாடுகளுமே நல்லா ஒரு மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கையில் கறக்கக்கூடிய வகைக்காக இருந்தாலும் சரி, நல்ல காம்பு வளத்தில், நல்ல கைகால் ஊக்கத்தில், நல்ல கறக்கக்கூடிய வகையில் உள்ள மாடுகள், கிடேரி பருவத்தில் ஒரு 10 வருஷம் வச்சுக்கிற மாதிரி உள்ள மாடுகள் தான் நம்ம பண்ணையில் எப்பொழுதுமே இருக்கும். நல்ல உடம்பு வெயிட்டு, நல்ல பாடி வெயிட்டு, நல்ல வெயிட்டு கூடின பசு, நல்ல இட நீளத்தில் உள்ள பசுகள் தான் நல்ல கறவைகள், நெட்டு கறவையாக கறக்கும். பண்ணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக கறவை உள்ள மாடுகள் வச்சு ஆள் போட்டு பார்க்குறவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது கட்டாது. நல்ல மாடு வந்து நல்ல நெட்டு கறவையாக கறக்க டைப்பில் வேணும். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு ஈத்தா 1 வருஷம் கறக்கும் பசு கறவை. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா பண்ணைக்கெலாம் போனால் ஒரு 22 லிட்டரு 23 லிட்டர் பால் ஷுவேராக எதிர்பார்க்கலாம். நம்ம சொல்லி கொடுக்குறது 22 லிட்டர் பால் சொல்லி கொடுக்கலாம். ஷுவேராக கறக்கக்கூடிய பசு, நல்ல அகலச்சட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல் மாடுன்னு பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு அம்சமாக உள்ள பசு. நல்லா சுஸ் டைப்பில் உள்ள பசு, சுஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க, நொக்ரா டைப்புன்னு சொல்லுவாங்க. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஷுவேராக ஒரு 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட மடி செட்டு எப்படி தருதுன்னு இப்போ தெரியல. நேரில் பார்த்தீங்கன்னா மாடு மடி செட்டை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்டெப்பு கணக்காக வச்சுருக்கு. 2 பக்கம் செங்கல் வச்சு கட்டின கணக்காக அவ்வளோ ஒரு மடி செட்டு, அவ்வளோ ஒரு அருமையாக வச்சுருக்கு. மாடு நல்ல செந்தாரை நரம்போட்டம், தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. அதேமாதிரி மாடு நல்ல ஹை ஈல்டிங்காக சுஸ் டைப்பில் நொக்ரா டைப்பில் இருக்க மாடு. இது வெயில் தாங்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு, அதுவும் கால் கட்டி மேய்ஞ்ச மாடு. நீங்கள் காலில் அதில் தடத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஷுவேராக ஒரு 22 லிட்டர் பால் கறக்கும். இந்த மாடெலாம் ஒரு பண்ணைக்கு வாங்கினா, பண்ணைக்கு இப்படி மாடுகள் வாங்கினா தான் பண்ணைகள் லாஸ் ஆகாது. கறவை நல்ல ஒரு ஆள் சம்பளம் கொடுத்து பார்க்கவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இப்படி பரும் மாடாக இருந்தால் தான், நல்ல உடம்பு வெயிட்டு, பாடி வெயிட்டு, லென்த்தோடு இருந்தால் தான் மாடுகள் நெட்டி தான் கறக்கும் கூடுதலாக. இப்போ தரத்து மாடுகள் நம்ம எவ்வளோ தான் ஃபுட்டு கொடுத்தாலுமே அங்கே ஒரு மீடியமான உள்ள கறவைகள் தான் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பரு மாடுகள் தான் நம்ம வைக்கிறதுக்கு தக்கன இந்த மாட்டோட மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா இருந்தால் ஒரு 22 லிட்டர் பால் ஷுவேராக எதிர்பார்க்கலாம். மாடு ஒரு பண்ணையிலையோ ஒரு வீட்லேயோ நின்னாலும் ஒரு அம்சம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கால்சியம் டவுனு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய பசு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வகையில் செக் பண்ணி தான் நல்ல ஒரு காம்புவெல்லாம் எல்லா வகையிலையுமே செக் பண்ணி தான் நல்ல ப்ரீடில் உள்ள பசு, நல்ல ஹைட்டு வெயிட்டில், நல்ல இட நீளத்தில், நல்ல கைகால் ஊக்கத்தில், எந்த ஒரு நோய் நொடியும் வராத பசுகள் தான் நம்ம எடுத்து கொடுத்தோம். நம்ம கொடுத்தாலும் நம்ம பேர் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம பசுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் உள்ள பசுகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம பண்ணைக்கு நேரிலே வந்து பார்த்து மாடுகள் எடுத்துக்கலாம். நம்ம பண்ணையில் அதிகபட்சம் 20-22 லிட்டர் கறக்கக்கூடிய பசுகள், ஹை ஈல்டிங்கில் உள்ள பசுகள் அதிகபட்சமாகவே இருக்குது. நம்ம வண்டிகள்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில், மார்த்தாண்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் லைன், கோயில்பட்டி லைன்னா வாரம் கண்டிப்பாக 2 லோடு 3 லோடு போய்கிட்டு இருக்குது. யாராக இருந்தாலுமே ஜாயின்ட்லேயே நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஒரு பஸ்ஸு தேவைன்னா ஒரு 2000 ரூபா வாடகையிலே
இந்த லைன்களுக்கு நம்ம மாடுகள் ஏற்றி விட்டுறலாம். கேரளா, திருவனந்தபுரம், நெய்யாற்றங்கரை, ஆற்றிங்கல், வர்க்கலை, காயங்குளம், புனலூர் எல்லாமே நம்ம பசுகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடேரி. தலையீத்து 2 பல்லு ஜெர்சியில் ஒரு அம்சமாக உள்ள பசு. ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு ஆரஞ்சு 11 லிட்டர் கறக்கணும். நல்லா காட்டு மேய்ச்சலில் மேயக்கூடிய வகையில் ஒரு பசு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டு தேவைக்கு ஒரு ஜெர்சியில் ஒரு அப்படியே ஒரு லட்சணமாக ஒரு ஐஸ்வர்யமாக உள்ள பசு. ஜெர்சியில் 2 பல்லு தான், ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு 11 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த பசு, நல்ல வெள்ளை கொம்பு. மாடுன்னு பார்த்திங்கன்னா அப்படி செவலையில் நல்ல ஒரு பால் செவலை, பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் பசு. இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்லாவே அணைச்சி மடி எடுக்கக்கூடிய பசு, நல்ல ரோஸ் காம்பு. 10 நாள் டேட் இருக்குது. அதே மாதிரி மேய்ச்சலுக்கு தீவன தண்ணிக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. ரொம்ப பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது, அளவாக உள்ள மாடு. ஆனால் ஒரு ஆரஞ்சு 11 லிட்டர் பால் இந்த தலையத்தில் எதிர்பார்க்கலாம். நல்லா நின்னாலும் ஒரு வீட்டில் ஒரு அம்சமாக இருக்கும் பசு. அது மாதிரி பாலோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாக இருக்கும். லோக்கலில் நிறைய பேர் பால் சில்லறைக்கு கொடுக்கவங்க அவங்களுக்கு பால் நல்லா அருமையாகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்ல இன்னும் ஒரு 10 நாள் டேட் இருக்குது. காம்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும், பாதி ரோஸு கீழே மொட்டு பிளாக் கலர்லேயும் இருக்கும். மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு 14 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். ஒரு 14-15 லிட்டர். நல்ல குறுங்கால் மாட்டில் ரெட்டை குறுக்கல் அகலச்சடில் உள்ள மாடு, வெள்ளை கொம்பு. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. நல்லாவே அடைச்சி மடி எடுக்கக்கூடிய பசு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 14-15 லிட்டர் பால் இந்த சுயராந்தயத்தில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் கறக்கும். அது உங்கள் தீவனம் உங்கள் மெயின்டெனன்ஸை பொறுத்தது. நான் 18-20 கறக்கும்னு சொல்லிட்டு இந்த மாடு 15 கறந்தால் நல்லா இருக்காது. 15 லிட்டர் 14 லிட்டர் குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பசு. அதுக்கு மேலே அது கறக்க வைக்கிறது, தீவனம் போடுறது உங்கள் தீவனம் மெயின்டெனன்ஸை பொறுத்து கண்டிப்பாக கூடுதலாகவே கறக்கும். எல்லாமே நல்ல ப்ரீடில் உள்ள பசுகள் தான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு. 2வது ஈத்து 6 பல்லு தான். கொம்பை பார்த்துட்டு யாரும் 4 ஈத்து இருக்கும் 5 ஈத்து இருக்கும்னு நினைக்க வேண்டாம். பல்லை பார்த்தீங்கன்னா 6 பல்லு தான். 2 பக்கமும் சின்ன பல் நிற்கி. 2 பக்கமே சின்ன பல் நிற்கி. நீங்கள் பல்லை செக் பண்ணியே மாட்டை ஊற்றுக்கலாம். மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டு, அது நல்லா கொம்பு ஓடி இருக்குது. மாடு கொம்பு நல்லா ஒன்று கொம்பு. மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டு. அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. ஹெச்எஃப்ல இந்த மாடு மேய்ஞ்சிருக்குமா அப்படி அந்த கலர் பேஜை பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு, நல்ல லென்த்து. மாடு குட்டி போட்டு இன்றைக்கி தான் 4 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் வெள்ளைப்பால். இன்றைக்கே கறவு ஒரு 15 லிட்டர் பால் வந்திருக்கு. காலையில் 8 லிட்டர், சாயந்தரம் 7, ஒரு 8 15 லிட்டர் வந்திருக்கு. மாடு இன்னும் 1 வாரம் டேட் எடுக்கும்போது ஷேராக ஒரு 20-22 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்து 6 பல்லு. நல்ல ஹைட்டு வெயிட்டு, நல்ல ஹெச்எஃப். அதேமாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல மடி செட்டு. மடி நல்லா மென்று நல்லா அகலச்சட்டு. மடி நல்லா கொஞ்சம் லைட்டாக நீர் எடுத்துருக்கு. நீர் வத்துச்சுன்னா பை செட்டு இதை விட பார்க்க நல்லா அருமையாகவே இருக்கும். 2வது ஈத்து 6 பல்லு தான். இதே மாதிரி நல்ல ஹை ஈல்டிங் உள்ள பசுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாமுங்க. நல்ல ஹை ஈல்டிங் உள்ள பசு, ஜெர்சி பசுவாக இருந்தாலும் சரி, ஹெச்எஃப் பசுவாக இருந்தாலும் சரி, எல்லா பசுமே நம்மக்கிட்ட ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுத்தா ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் இருக்கும். ஒரு 15 லிட்டர் சொல்லி கொடுத்தா ஒரு 18 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் இருக்கும். அதுக்காண்டி மாடை கொண்டு வியாபாரிக்கு போட்டால் எந்த மாடுமே கறக்காது. எல்லாமே மெயின்டெனன்ஸு, தீவன தண்ணி. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். மாடு தண்ணி குடிக்கலையா, தீவனம் நீங்களே எந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம் எல்லாமே நாங்கள் சொல்லி விடுவோம். ஒரு பசுவை கொடுக்கோம்னா நல்லா பசுவாக அந்தந்த பசுவுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அதே மாதிரி எல்லாமே சொல்லி விடுவோம். நீங்கள் அதுபோக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் நம்பரில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா எப்போனாலும் 24 மணி நேரம் எப்போனாலும் நீங்கள் ஒரு மாட்டுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே பதில் சொல்லுவோம். நல்லா நாங்கள் சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா மாடுகள் நாங்கள் சொல்லுத கறவையிலேருந்து எக்ஸ்ட்ரா தான் கறக்கும். நாங்கள் சொல்கிறத கறவையிலேருந்து ஒரு மாடு ஒரு 15 லிட்டர் சொல்லுதோம் அப்படின்னா 20 லிட்டர் ஷேராக கறக்கும். இப்போ உள்ள வெயிலை பொறுத்த வரைக்கும் மாடுகள்லாம் நல்லா ஒரு காலையிலேயும் 2 வேளையுமே மாடு நல்லா குளிப்பாட்டணும். தீவன தண்ணிகள் நல்லா குறைவில்லாமல் வச்சிங்கன்னா எந்த மாடாக இருந்தாலுமே நல்லா ஹை ஈல்டிங்காக கறக்க தான் செய்யும். நம்ம எதிர்பார்த்ததுலேருந்து கூடுதலாக கறக்கும். மாட்டை நம்ம ஒரு பிள்ளையை பார்த்த மாதிரி பார்க்கணும். பார்த்தா தான் மாடு கறவைகள் நல்லாயிருக்கும். வாங்கி கொண்டு வியாபாரி கட்டி போட்டால் மாடுகள் கறக்காது. நல்ல ஹை ஈல்டிங் உள்ள பசுவாக இருந்தாலும் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்கேற்ற மாதிரி உள்ள மாடுகளும் நம்ம பண்ணைகளில் எப்போதுமே ஒரு 25 to 30, 35 மாடுகள் அவைலபிளாக இருக்கும். யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம வண்டி ஜாயிண்ட் வாடகையிலே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். வாடகை எச்சா போகுமா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். நல்லா ஜாயிண்ட் வாடகையில் அரேஞ்ச் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டர் எட்டேகுளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பசுன்னு பார்த்திங்கன்னா நல்லா நொக்ரா டைப்பில் டாப்பாக உள்ள பசு ஒரு 20-22 லிட்டர் கறவையில் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு பசு ஒரு 10 வருஷம் வச்சுருக்க மாதிரி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம்.
தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் இருக்குது.